ஃபால் ஃபார் மீ இந்த திரைப்படத்துடைய கதை என்ன? லில்லி அவங்க தான் வந்து செவேன் ஜோங், ஜெர்மன் நடிகை. இவங்க வந்து லில்லி கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து மொலோரிக்கா அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கு வராங்க. இது ஸ்பெயினில் வந்து ஒரு பகுதியாக இருக்குது, ஒரு லார்ஜஸ்ட்டு ஐலாண்டு. ஸோ இவங்க வந்து அவங்களுடைய தங்கையான வெலேரியாவை வந்து பார்க்குறது வராங்க. வெலேரியா வந்து டிஜான் மெரி அவங்க தான் இந்த கதாபாத்திரத்தை வந்து பண்ணியிருக்காங்க, வெலேரியா கதாபாத்திரம். ஏன்னா நம்ம ஹீரோயினான லில்லிக்கு வந்து வெலேரியா வந்து ஒரு 10 வயசு குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்துடுறாங்க. இந்த பொண்ணு தான் வந்து நாயகி தான் வந்து தான் தங்கையை வளர்க்குறான். அது மட்டும் கிடையாது, நாயகன் வந்து ஆடிட்டர், ஜெர்மனியில் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்களுக்கு ஆடிட்டராக இருக்கிறான். அவள் தன்னுடைய தங்கையை பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கு வரான். அந்த ஊரில் ஸோ தங்கச்சிக்கு வந்து ஒரு காதலன், அவள் வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் போகும்போது, அதாவது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நீ மனுவை பார்த்த அப்படின்னு சொன்னால் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அப்படின்றான். அதுவே புரித்தட்டுது. அடுத்தது பார்த்தா சீக்கிரமாக நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், என்கேஜ்மெண்ட் கூட ஆகிடுச்சின்னு காமிக்கிறான். அதாவது அக்கா கிட்டே நான் உன்னை வளர்த்தேன், அம்மான்னு மட்டும்தான் நீ என்னை சொன்னலை, அப்படி இருந்தும் நீ வந்து என்கிட்ட சொல்லாமல் ஒரு நிச்சயதார்த்தத்தை பண்ணியிருக்கியே அப்படின்னா அவருக்கு வந்து லைட்டாக ஜெர்க் ஆகுது ஃபஸ்ட்டு. ஸோ இதன் பிறகு என்ன பண்ணுறா, அவள் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஏன்னா தங்கச்சி வந்து ஒரு தப்பான ஆள்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாள். இது ஒன்று. இதே நேரத்தில் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த பார்ட்டியில் வந்து பார் அட்டெண்டராக, பார் மேனேஜராக ஒருத்தன் இருக்கான். அவன் தான் வந்து ஹீரோ. அவன் தான் வந்து டாம். அவன் பேர் தியோ டெர்ப்ஸ். அவர் தான் வந்து டாம் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு மேன்லியான லுக்கு. பார் அட்டெண்டருக்கும் நாயகிக்கும் சும்மா ஒரு கான்வர்சேஷன், சரக்கு வாங்குறப்ப கான்வர்சேஷன் நடக்குது. அவனை வந்து நாயகிக்கு பிடிச்சி போகுது, நாயகனுக்கும் நாயகியை பிடிச்சி போகுது. ரைட். இதில் என்ன ஒரு சிக்கல் என்னென்னா, நாயகியும் தங்கச்சியும் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து அப்பா அம்மா வந்து கடற்கரை ஓரமாக, அதாவது அந்த ஐலாண்டில் கடற்கரை ஓரமாக ஒரு நிலத்தை வந்து வச்சுருக்காங்க. அந்த நிலம் வந்து பெரிய அமௌண்ட்டில் விலை போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த இடத்த வாங்குறது ஒரு குரூப் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நாயகிக்கு தங்கச்சியுடைய காதலன் மேலேயோ அவங்க காதல் மேலேயோ தான் தங்கை வந்து ஏமாற்றப்படுறத வந்து நாயகன் உணர்றான். இதன் பிறகு அவள் மிகப்பெரிய எதிர்பாராத சந்திப்புகளை வந்து அந்த நிலத்தில் சந்திக்கிறா. அதிலிருந்து நாயகி மீண்டாளா இல்லையா அப்படின்றது அந்த திரைப்படத்துடைய கதை.